Apostle Aaron Raj, having burden to serve the Lord in isolate island called Andaman and Nicobar, which is situated at Bay of Bengal. He went alone by ship with a burden to reach the soul and serve the needy in 1980. He has received vision to construct big church. அடுத்த வாரம் நமக்கு கொண்டாட்டமான ஒரு வாரம். आने वाला हफ्ता हमारे लिए बहुत விசுவாசத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். கர்த்தர் நம்முடைய நிலைமைகளை மாற்றுவார். परमेश्वर हमारी सारी स्थिति को बदलेगा. குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலை கர்த்தருடைய மகிமைக்காக மினி ஹால் இதை பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த நாளிலே you are the owner Lord. ஆண்டவரே நீரே இதுக்கு you go in first. சொந்தக்காரர் நீங்க தான் போக வேண்டும் அப்பா. we will follow you Lord. ஆண்டவரே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். you said follow me I will make you. ஆண்டவரே என்னை பின்பற்றி வா, நான் உன்னை உருவாக்குவேன் என்று சொன்னீரே. நான் உன்னை உருவாக்குவேன் என்று சொன்னீரே. What I want to make you I'll make you. ஆண்டவர் சொல்லிருக்கார் நம்மை உருவாக்குறதே. We are going to follow you Lord. உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். In Jesus name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we dedicate this hall. இந்த ஹாலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் to the almighty God. சர்வ வல்லவருக்கு மகிமையாக இயேசுவே ஷலோம் ஷலோம். அந்தமான் மாரநாதா ராஜாவின் சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனையோ உபகாரங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி மே மாதம் 2024 வருஷத்திலே நமக்கு முதலாவது மாடியிலே ஒரு ஹாலை கட்டும்படிக்காய் கர்த்தர் கிருபை தந்தார். அதை கர்த்தர் நாமத்துக்கென்று டெடிகேட் பண்ணும்படிக்காக நம்மை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். இதற்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த எல்லா அன்பின் கரங்களுக்காக
நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பிரயாசத்திலே இதை செய்யும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய எண்ணமெல்லாம் தேவனாய் கர்த்தரின் நாமத்தை நல்லபடியாக ஐக்கியமாக அந்த தீவில் நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படிக்காக நம்முடைய சபை ஆயத்தமாக வேண்டும் அடிப்படையில் இந்த சிறிய பிரயாசத்தில் நாம் இறங்கினோம். கர்த்தர் முதல் பிரயாசத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி அதை முடித்து கொடுத்திருக்கிறார். அன்போடு கூட எல்லாரும் கலந்து கொண்டீர்கள். இதை திறக்கும் பொழுது அநேக வீடுகளை அந்தமான் தீவிலே டெடிகேட் பண்ணி அதை இனாகரேட் பண்ணும்படிக்காக திறக்கும்படிக்காக கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் வந்திருந்தார்கள், சிலர் வரவில்லை. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் ஜெபித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். வந்த எல்லாருக்காகவும், ஜெபித்த எல்லாருக்காகவும், விழாவை சிறப்பித்த எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எனக்கு அன்பான இது முதல் ஸ்டெப்பை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இன்னுமாக அதிகமாக கர்த்தருக்கு இந்த தீவிலே நாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்முடைய சபையாரை உபயோகப்படுத்துவாராக. எல்லா 19 டீம் நம்முடைய சபையில் இணைந்து நம்முடைய ராஜாவை உயர்த்தும்படிக்காக நம்மை கர்த்தர் இணைத்திருக்கிறார். எல்லாரும் பொறுப்பு உணர்ந்து இன்னுமாக உழைக்கும்படிக்காக தேவநாமத்தை உங்களுடைய தாளந்தின்படி அவரவுக்கு திறமையின்படி தாளந்தின்படி கர்த்தரை உயர்த்த முன் வருவோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்ததாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஒரு முறை கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அன்போடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரும் பலப்படுத்துவாராக. ஆமென்.